ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக எல்லாரும் பேசி அழுது முடிச்சிடுறாங்க. சரி விடுமா, நடந்து போச்சு. அவன் என்ன வேணுக்குன்னா பிச்சை எடுக்க போனால், தினைக்குமா எடுக்க போனால், ஏதோ ஒரு நேர்த்தி கடன்ட்டு போயிட்டான். போய் அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க ரோஹினிகிட்ட. ரோஹினியும் மனோஜை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏங்க உங்களுக்கு நான் இருக்கேங்க, நான் உங்களை கைவிட்டுருவேனா? நீ தானே பணம் இல்லைன்னு சொல்லிட்ட, எல்லாருமே பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரோஹினிகிட்ட அழுகுறாங்க மனோஜ். அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தேத்துறாங்க ரோஹினி. அடுத்து இங்கே கட் பண்ணால் ஸ்ருதிக்கு போகிறாங்க. ரவிக்கிட்ட போய் கூப்பிட்றாங்க. நீ கூப்பிட்டோன்னா நான் வரணுமா? நான் வரமாட்டேன், போ, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் இருந்தில்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க. டேய் வரியா இல்லையாடா, இப்போ நீ மனசு மாறிட்டியா? ஆமாம், எல்லாம் உங்கள் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்கிறாங்க. அந்த பிச்சு பையன் ஏன் உன்னை இப்படி பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் இவன் எப்படி அவன் அப்போ மட்டும் முத்து இல்லைன்னா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல ஃபோன் பண்ணி அப்படிங்கிறாங்க. சரி விடு, அதான் உடனே வந்துட்டார்ல அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி தானே வர்ற, மனசு மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு போயிட மாட்டியா உங்கள் வீட்டுக்கு போகணும்னு? ஐயோ இப்போ தோணுது, நான் வரணும்னு சொல்கிறேன், ஆனால் அப்போதைக்கு என்ன தோணும் எனக்கு தெரியாது, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கேக்கு கொண்டு வர்றாங்க. கேக்கை கட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரவி வாங்கி கட் பண்ண போகிறாரு. எதுக்குமா அந்த கேக்குன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு சையாக ஃபீல் பண்ணுமோ, அதுக்காண்டி அதை விட்டு அதுலேருந்து விடுதலையாகி நல்லா எல்லோரும் ஹாப்பி மூமெண்ட் வரணும், அதுக்காக தான் கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, என்ன ஆக போதோ, நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்களே எதுவும் ஆக போதோன்னு பயந்துட்டு இருந்தோம், இந்த நாளையே நல்ல நாள் ஆகிட்டியம்மா அப்படிங்கிறாங்க. ஆனால் கேக்கு வாங்கினோன்னே யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, பிறந்த நாள் இருந்தால் தான் கேக் வெட்டணுமா? நல்லது நடந்தாலே கேக் எடு, ஸ்வீட் எடு, கொண்டாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அங்கே மெல்ல எட்டி பார்க்குறாங்க. புது பொண்ணு மாதிரி ரோஹிணி வந்து நின்றுட்டு, பரவாயில்லையே ஸ்ருதி, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் அப்படியே ஒரே அடியாக போயிடுவான்னு நினச்சிங்களோ அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எக்ஸைட் பண்ணவே இல்லை வருவீங்கன்னு, சடனாக வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குறேன்னா, இந்த வீட்டில் உள்ளவங்கனால உங்கள் அப்பா அவமானப்பட்டிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு, அதை மறந்துட்டு வந்துட்டீங்களேன்னு நினச்சி கேட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே டக்குன்னு ரவியும் முத்துவும் மனோஜ் 3 பேரும் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. அப்போ பார்த்து முத்து சொல்கிறாங்க, எப்படி கொளுத்தி போடுது பார்த்தியாடா பார்லரம்மா அப்படிங்கிறாங்க முத்து. அதுக்கப்புறம் சரின்னு வந்து கிட்ட கணிக்கிறாங்க. கேக் கட் பண்ண போகிறாங்க. மெழுகுவர்த்தி ஏற்ற சொல்கிறாங்க. மீனா வந்து பற்ற வைங்க அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, பார்லரம்மா அவங்கள பற்ற வைக்க சொல்லுங்கள், நீங்கள் தான் நல்லா பற்ற வைப்பீங்க அப்படின்னு பார்லரம்மா ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க முத்து. உடனே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. நான் பற்ற வைக்க சொன்னேன்டா, மெழுகுவர்த்தியை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா நீங்களே வந்து பற்ற வைங்கன்னு ஸ்ருதி கூப்பிட்றாங்க. மீனா பற்ற வைக்க இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்களே ஹாப்பி பர்த்டேன்னு, அந்த மாதிரி எதுவும் குடும்ப பாட்டு இருக்கா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் வேணால் தனியாக போய் பாடுங்க அப்படிங்கிறாங்க. முத்து என்ன பேசினாலும் மீனா கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து கேக்கை கட் பண்ணிவிட்டு ரோஹினிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு ஊட்டுங்க, மீனாட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஊட்டுங்கன்னு எல்லாரையும் ஊட்ட சொல்கிறாங்க. மித்து இருந்துட்டு நானே கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அது கூடாது, மீனா தான் உங்களுக்கு ஊட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் விஜயாட்ட கொடுக்குறாங்க. என்னமோ தெரியல, விஜயா மூடிக்கிட்டு இருக்காங்க வாயை. ஏன்னா எது பேசினாலும் நீ எதுக்கடி என் பிள்ளை மருமகளோட பேசுகிற, போன்னே சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ வாங்க ஸ்ருதி வந்துட்டீங்களான்னு பக்கத்தில் நின்று மீனா பேசுகிறாங்க. நல்லா எல்லாமே கலகலன்னு பேசுகிறாங்க. எதுவுமே வாயை திறக்கலை, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா விஜயாட்ட கொடுக்குறாங்க. எனக்கு கேக்கு வேணாமா, உங்களுக்கு கொடுக்கலாண்டி, அங்கிளுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு ஊட்டி விடுறாங்க. அண்ணாமலை விஜயா ஊட்டி விடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக கலகலன்னு இருக்காங்க. எப்படி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நல்லபடியாக ஆக்கிட்டியம்மான்னு முத்தும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. முத்துக்கிட்டையும் ஸ்ருதி நல்லா பேசுகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்படிம்மா நீ போனது மாதிரியே நீங்களே போனீங்க, நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கலகலன்னு அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஸ்ருதி பேசி அந்த இடத்தையே சூப்பராக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு, அதுக்கு சில பேர் காரணம் தான், அவங்கனால தான் இன்னைக்கு நான் நல்லபடியாக வந்திருக்கேன் அப்படின்ட்டு முத்துவையும் மீனாவையும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே சிவன் பார்வதி மாதிரி தரிசனம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்க மீனா, இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. இருந்தால் தர்றேன் அப்படிங்கிறாங்க மீனா. முத்து மீனா அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க கேட்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு பிரிஞ்சிடுறாங்க. ஏங்க இந்த பொண்ணு வந்தால் படபடன்னு பேசுனா, கேக் வெட்டினா என்னங்க நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சரி விடு, போணுச்சு வந்துருச்சு, இந்த பொண்ணு சொல்கிறதான் கரெக்டு, இன்னைய நாள் தான் நல்லது நினைக்கணும், போனதை மறந்துடணும், பின்னாடி நடக்க போகிறத எதிர்காலத்தை பற்றி நினைக்கணும். அதுவுமே இல்லாமல் இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நம்ம நல்லது செஞ்சோம், அதை மட்டும் தான் நடக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சூப்பர் அங்கிள்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. எல்லாருமே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்புறமா சபை கலைஞ்சிருது, அதோட முடிச்சிருக்காங்க. நாளைன்னு பார்த்தீங்கன்னா மாடியில் நிற்கிறாங்க. ரவியும் மனோஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ரவி ஒரு மாதிரியா இருக்க? இல்லைடா மனசே ஒரு மாதிரி இருக்கடா, எப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு தெரியல, ஏன்டா மறுபடியும் சண்டையா? அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி மனோஜும் ரவியும் பேசிகிட்டு இருக்காங்க. முத்து மேலே வர்றாங்க. என்னடா 2 பேரும் புலம்பிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆகிட்டாலே புலம்ப வேண்டியதாக இருக்குது. ஆமாடா, என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படி
அப்படிங்கிறாங்க. ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னாடி 6 வருஷம் ஆனாலும் லவ்னு ஓடுறீங்க, கல்யாணம் ஆனவொன்னே 6 மாதத்துல ஏன்டா டைவர்ஸு அது இதுன்னு மனஸ்தாபம் வந்துடுது அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஏன்டா நீயும் தான் அப்படி இருந்திருப்ப அப்படிங்கிறாங்களா. நிறைய பேர் அப்படித்தான்டா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கசகுதுன்னு சொல்கிறீங்க, எப்படியோ ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு வாழுங்கடா, என்ன இருந்தாலும் பொண்டாட்டியே அடங்கி பயந்து தாண்டா போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, ஏன்டா நான் மட்டும் தானா, நீ மட்டும் என்ன அண்ணி அன்னைக்கு பேசுனதுக்கு நீ வாயை மூடிட்டு இருந்தியா, நீ அன்னைக்கு மட்டும் திறந்த பிரச்சனை வந்துச்சு. நான் என்னடா பண்ணேன், உன் மாமனார் தான் அப்படின்னு ஆரம்பித்தோடனே மனோஜ், டே நிறுத்துங்கப்பா, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கப்பா, பழச பேச வேணான்னு இப்போ தானே சொல்லி முடித்தோம், மறுபடியும் ஏன்டா அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சூப்பராக இன்னைக்கு ஃபன்னாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ஸ்ருதியால் தான். அங்கே ஸ்ருதி அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன இது இவ பாட்டுக்கு போயிட்டாலே, பேசாமல் இரு, அவள் இன்னைக்கு வேணுங்கிறது நாளைக்கு வேணான்னு சொல்லுவா, நாளைக்கு வேணாங்கிறது இன்னைக்கு வேணும்னு சொல்லுவா, அதனால எப்படி இருந்தாலும் இன்னொரு சந்தர்ப்பம் வரும், நீங்கள் அடி வாங்கினது வீணாக போச்சேங்க, இரு பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டிருக்காங்க. ஆலப்புழாவில் 2 கப்பல் ஓடுதே கவுந்து போச்சா, ஏங்க எப்படி கேட்குறீங்க, அந்த மாதிரி கன்னத்தை தொங்க போட்டியா உட்காந்துருக்க, தைரியமாக இரு, என்னைக்கு இருந்தாலும் பொண்ணு நம்மக்கிட்ட வந்துடுவா, கண்டிப்பாக அவங்க 2 பிரித்து கூட்டியாருவோம், சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு அங்கே கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி எப்படியாவது பிரிச்சிடணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. விஜயா மீனாவை எப்படியாவது விரட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யாரோட எண்ணம் நிறைவேறுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.